சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கள்ளம் காவல் படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மம்முட்டி ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அது திரைப்பட ரசிகர்களுக்கு ஒரு திரை விருந்தா இருக்கும். அப்படி ஜெயிலர் புகழ் விநாயகனுடன் ஜிதீஷ் இயக்கத்துல இவன் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் தான் களம் காவல். இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஷோல பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மம்முட்டி படத்தினுடைய ஆரம்பத்திலேயே தான் வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு பெண்ணை பார்க்க போறாரு. அவரோட ரொம்ப ஜாலியா இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு அந்த பொண்ணை கொலை பண்றாரு. என்னடா இதுன்னு பார்த்தா இவன் வேலையே இதான் போல இருக்கு. தமிழகம், கேரளா இப்படி பல இடங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களை தன்னுடைய மாய வலையில விழ வச்சு அவங்க கூட உல்லாசமா இருந்துட்டு கொலை செய்யறாரு. ஸோ இதை இவர் ரெகுலரா பண்ணிட்டே இருக்காரு. இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத இந்த கேஸை விநாயகன் கையில எடுக்கிறாரு. எடுத்தது மட்டும் இல்லாம தொலைந்து போன பெண்களுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு. இந்த கேஸை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இடைவேளையில ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்புறம் எப்படி மம்முட்டி பிடிபட்டாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, மம்முட்டி இப்படி ஒரு ரோல் எடுத்து நடித்ததுக்காகவே அவரை பாராட்டலாம். ஒரு வில்லன் நடிகர் கூட பாத்தீங்கன்னா இமேஜ் பார்த்து தான் நடிப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் எல்லாத்தையுமே தூக்கி ஓரம் கட்டிட்டு ஸோ இந்த படத்துல அவருக்கு என்ன வேலையோ அதை பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணியிருக்காரு. நீங்களே அசந்து போயிட்டீங்களா பாத்தீங்களேன் படத்தை பாத்தீங்கன்னா. விநாயகனும் பாத்தீங்கன்னா ஒரு மிடுக்கான போலீஸ் கேரக்டர்ல செமையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கொலைகள் எல்லாம் செய்வது யாரு, ஸோ எப்படியாவது அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிறது அவர் அலைஞ்சு தேடுறதா இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது ஸோ அந்த நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது. அதிலும் ஸோ இடைவேளை மம்முட்டி செய்யும் ஒரு வேலை பாத்தீங்கன்னா இனி இவர் என்ன செய்வாரு, விநாயகன் எப்படி கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிற ஒரு பதட்டம் பாத்தீங்கன்னா நமக்கே வருது. இடைவேளை முடிந்ததுக்கு அப்புறம் ஸோ எங்கேயுமே போர் அடிக்கல அப்படின்னாலுமே கதை சுத்தி ஒரே இடத்துல சுத்துற மாதிரி இருக்கு. அதிலும் வில்லன் இவர் தான் தெரிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பரபரப்பு அப்படிங்கிறது குறையுது. எப்படியோ கிளைமேக்ஸ்ல அதை மேட்ச் பண்றாங்க. மம்முட்டி ஃபேமிலி குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம். டெக்னிக்கலா படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த படத்தினுடைய இசை ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய பிளஸே பாத்தீங்கன்னா மம்முட்டியுடைய அசுர நடிப்பு, விநாயகனுடைய யதார்த்தமான நடிப்பு, படத்தினுடைய முதல் பாதி எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பாதி திரைக்கதை கொஞ்சம் பரபரப்பா இருந்திருக்கலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு செம விருந்தா அமைஞ்சிருக்கு. ஒரு அறுசுவை விருந்து அப்படின்னே சொல்லலாம். அதாவது உண்மை கதைக்களத்தை மையமா வச்சு வந்திருக்கிற இந்த படம் மற்ற மாநிலங்கள்ல வசூல்ல சக்கப்போடு போட்டு வருது. மொத்தத்துல இது வரைக்கும் உலக அளவில் பாத்தீங்கன்னா 10 நாட்கள்ல 75 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இந்த வருடத்தினுடைய ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.